பாஸ் கட்சிக்கு எதிரான டிஏபியின் அச்சத்தை தூண்டும் தந்திரங்களுக்கு சீனர்கள் அடிபணிந்துவிடக் கூடாது என்று மாசிசாவின் முன்னாள் உறுப்பினர் லீ வா பெங் என்பவர் கூறியுள்ளார். சீன சமூகத்தினரிடையே பாஸ் கட்சி நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதாக படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது என்றும், தற்போதைய அரசியல் அரங்கில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைப்பது மிகவும் வியூகத்தனமானது என்றும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயிட் இப்ராஹிம் நடத்தும் இணைய பேட்டி ஒன்றில் லீ இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசாங்க அதிகாரிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்த பின்னர் அவர்களுடன் எந்த ஓர் ஒத்துழைப்பு உடன்பாடும் செய்து கொள்ளப்படவில்லை என்று கல்வி அமைச்சர் ஃபாத்தினா சிடேக் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் கல்வி முறை குறித்து ஆழமான விளக்கத்தை வழங்குவதன் அடிப்படையிலேயே அந்த ஆப்கான் அதிகாரிகளின் வருகை அமைந்திருந்ததாகவும் அவர் கூறினார். எனினும் கல்வித்துறையில் இரண்டு நாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உடன்பாடோ அல்லது இருவழி ஒத்துழைப்போ அந்த வருகையில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துவது மிக அவசியம் என்று நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு எழுத்துப்பூர்வ பதிலில் ஃபாத்ரினா இவ்வாறு குறிப்பிட்டார். சந்தைகளில் உள்ளூர் பச்சரிசியின் விநியோகம் போதுமான அளவில் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் 15 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்திருப்பதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். உள்ளூர் பச்சரிசியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் விநியோகத்தை நிலைப்படுத்துவதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று மக்களவையில் நேற்று அவர் கூறினார். அமலாக்க முறையை அமைச்சு தற்போது இறுதி செய்து வருவதாகவும், அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அது குறித்து விரைவில் அறிவிப்பு செய்யப்படும் என்றும் எழுத்துப்பூர்வமான ஒரு பதிலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் தேவையை நிறைவு செய்வதற்காக உள்ளூர் பச்சரிசிக்கான உச்ச விலை கிலோ ஒன்றுக்கு 2 வெள்ளி 60 காசாக நிலைநிறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய டிஜிட்டல் ஐடி முன்பதிவுக்கான முன்னணி நிறுவனமாக தேசிய பதிவுத்துறையான ஜேபிஎன் நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற தேசிய டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் 4வது தொழில்துறை புரட்சி கவுன்சில் கூட்டத்தின் போது இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த முயற்சியை செயல்படுத்துவதற்கான செயல்முறைகள் மற்றும் சட்ட தேவைகளை வரைவு செய்ய ஜேபியின் தலைமை இயக்குனர் ஃபட்ருல் ஹிஷாம் அலியாஸை கேட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த அணுகுமுறையின் மூலம் 12 வயதாகும் ஒவ்வொரு மலேசியரும் தங்கள் மைக் கார்டை பெறும் போது தாமாகவே டிஜிட்டல் ஐடிக்கு பதிவு செய்யப்படுவார்கள் என்று புத்ராஜயாவில் நேற்று 2024 தேசிய பதிவு கண்டுபிடிப்பு விருதுகளை வழங்கிய பின்னர் அவர் தெரிவித்தார். காசா நெருக்கடியை தீர்க்க அவசர கூட்டத்தை நடத்த இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான ஓஐசிக்கு மலேசியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பெரா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமருமான டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சில இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை பேணி வந்தாலும் இது நடந்துள்ளது. நிலைமை மோசமடைய ஐக்கிய நாடுகள் சபை அனுமதிக்க கூடாது என்று இஸ்மாயில் சப்ரி மேலும் கூறினார். காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றி பாலஸ்தீனியர்களை மற்ற நாடுகளுக்கு மாற்றும் யோசனையை முன்வைத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முன்மொழிவை குறிப்பிட்டு பேசிய இஸ்மாயில் சப்ரி, இத்திட்டம் உலகளாவிய சீற்றத்தை தூண்டுவது மட்டுமல்லாமல் சர்வதேச புவிசார் அரசியல் நிலைத்தன்மையையும் அச்சுறுத்துவதால் இது நடக்க ஐக்கிய நாடுகள் சபை அனுமதிக்க கூடாது என்று அவர் நேற்று மக்களவையில் அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது இதனை தெரிவித்தார். போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தின் புனரமைப்பு மற்றும் மறு கட்டமைப்பு கட்டத்தின் போது பாலஸ்தீனியர்களை நிரந்தரமாக இடமாற்றம் செய்ய ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஜாங் மருத்துவமனை தெங்கு மைசூரி நோராஷிகின் மருத்துவமனை என மறுபெயரிடப்பட்டுள்ளது. புதிய பெயரை அறிவிக்கும் விழாவை ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷா நேற்று தொடக்கி வைத்தார். ஸ்லாங்கூர் தெங்கு மைசூரி நோராஷிகின் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி செயல்பட தொடங்கிய மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளாகம் இந்த நிகழ்வில் திறக்கப்பட்டது. தெங்கு மைசூரி நோராஷிகின் மருத்துவமனை 17 சிறப்பு சேவைகளுடன் ஆண்டுதோறும் 28,000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு இடமளிக்கக்கூடிய நவீன வசதிகளை கொண்ட முக்கிய சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாகும் என்று
சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமான் தனது உரையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.